மேல ஏத்திட்டானே. எல்லாரும் ஓடி வாங்க, ஓடி வாங்க, வந்து நஷ்ட ஈடு வாங்கி கொடுங்க. நீயா வந்து விழுந்துட்டு நான் இடிச்சு நாடகம் போடுறியா? யாரு? நானா வந்து விழுந்தனா? எனக்கு என்ன வேண்டுதலா? நீ இடிச்சுதான் நான் கீழே விழுந்தேன். ஐயோ, என் புது சைக்கிள் வேற நாசமா போச்சு. புது சைக்கிளா? ஏய், அவனை போட்டா போயிடுவேன் போ. ஏரியாக்கார மேல கை வச்சிருவியா? நான் யாருன்னு தெரியுமா? என் வெயிட் என்னன்னு தெரியுமா? போ, வெயிட் எனக்கு எதுக்கு? போட்டு நான் பேரிச்சு மரம் வாங்க போறேன். டேய், அடி வாங்காத போயிடுறான். போடானா போயிடுவாங்களா? தபார், ஒழுங்கா 10,000 ரூபாய் எடுத்து வை. 10,000மா? எதுக்கு? எதுக்கா? என் சைக்கிள் டேமேஜ் ஆயிடுச்சு, என் பாடி டேமேஜ் ஆயிடுச்சு, ரெண்டுத்துக்கு சர்வீஸ் பண்ணும்ல. பாடியா எங்க டேமேஜ்? என் மேல கழிச்சா? நான் யாரு தெரியுமா? தபார், மாவன இந்த ஏரியா விட்டு தாண்ட மாட்டேன். மச்சான், மாமா, இங்க வா மாமா. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சார், அந்த ஆள் பைக்கை வேகமா ஓட்டிட்டு வந்து என் மேல இடிச்சான் சார். சார், அவனே வந்து விழுந்துட்டு நான் இடிச்சுன்னு சொல்றான் சார் அவன். சார், நீங்களா? என்ன உங்களுக்கு தெரியும் சார். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. நான் சாதனை பண்ணிருக்கேன் சார். நடிக்காதீங்க சார். எவ்வளவு பெரிய தீவிரவாதியை சுட்டு கொண்டு இருக்கீங்க. கமிஷனர் ஆபீஸ் ஃபுல்லா உங்களை பத்தி தான் சார் பேச்சு. அப்படியா? அது மட்டும் இல்ல சார், இப்ப நான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து நேரா வரேன். 10 லட்சம் ரூபாய் பணமும் பதக்கமும் உங்களுக்கு தரப்போறாங்க சார். கரெக்டா 5 மணிக்கு வந்துருங்க சார். முதல்ல எனக்கு நஷ்ட ஈடு வாங்கி கொடுங்க சார். நஷ்டீடா கேக்குறேன். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய தீவிரவாதியை சுட்டு கொண்டு இருக்காரு. நஷ்டீடு கேட்ட உன்னையும் சுட்டு கொண்டுறாரு. சாரி சார். என்ன கூட்டம்? வாங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? வாங்க, எல்லாம் வந்துருங்க சார். சார், கரெக்டா 5 மணிக்கு வந்துருங்க. நான் வரேன் சார். நம்ம பங்காளி ஏதோ சாதனை பண்ணி அவனுக்கு ஏதோ பரிசு கொடுக்க போறாங்களோ. பாவம், நமக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அவனுக்கு முன்னாடி போய் நாம பரிசு வாங்கிடுவோம். எக்ஸலன்ட் ஜாப் மிஸ்டர் ராஜபாண்டி. எங்க டிபார்ட்மெண்ட் களங்கத்தையும் நீங்க தொலைச்சிருக்கீங்க. என்ன அப்படி யோசிக்கிறீங்க? நீங்க சுட்டது சாதாரண ஆள் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே டார்ச்சர் கொடுத்த ஒரு தீவிரவாதி. அப்படியா சார்? அவன் நிறைய பேரை குண்டு வச்சு கொண்டு இருக்கானா? நோ 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 நோ. அவன் குண்டு வைக்கவும் இல்ல, யாரையும் கொல்லவும் இல்ல. ஆனா அங்க குண்டு வச்சேன், இங்க குண்டு வச்சேன்னு டெய்லி போன் பண்ணி மிரட்டுவான். நாங்களும் நாயை புடிச்சுக்கின்னு குண்டை தேடுறதுக்காக நாயா பேயா அலைவோம். அதனால பப்ளிக் மத்தியில எங்க இமேஜ் ரொம்ப டேமேஜா போச்சு. நீங்க ரொம்ப பாவம் சார். ஆனா மெயினா பொம்மை கடையில தான் குண்டு வச்சுன்னு டெய்லி போன் பண்ணி மிரட்டுவான் சார். அதனால ஜனங்க பொம்மை கடைக்கு போறத நிறுத்திட்டாங்க. பொம்மை வியாபாரமும் படுத்து போச்சு. பொம்மை வியாபாரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி இப்ப எங்க மேல கேஸும் போட்டிருக்காங்க சார். அவனையும் அவன் ஃபைலையும் க்ளோஸ் பண்ண நாங்க ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க அவனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நாங்க அவன் ஃபைலை க்ளோஸ் பண்றோம். இதோ பாருங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு செக்கு. இது அவன் தலைக்கு நாங்க வச்ச வேலை. மிஸ்டர் ராஜபாண்டியன், இது அரசாங்கம் கொடுக்குற அமௌண்ட் இல்ல. ஒவ்வொரு போலீஸ்காரனும் அவனோட ஒவ்வொரு மாசம் சம்பளத்தையும் போட்டு கொடுத்துருக்கோம். வாங்கிங்க சார். தேங்க்யூ. போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க. எடுப்பா. ஓகே மிஸ்டர் ராஜபாண்டி, இந்த பணத்தை நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஓகே. வணக்கம் சார். நல்லது சார். சுவாடி, ஒரு பெரிய தலைவலி விட்டுதியா? ஆமா சார். ராஜபாண்டி மாதிரி ஒரு துடிப்பான இளைஞர்கள் இருந்தா இந்த நாட்டுல தீவிரவாதமே ஒழிஞ்சு போயிடும் சார். சார், ஸ்வீட் எடுத்துங்க. தேங்க்யூ சார். சார், லட்டு. தேங்க்ஸ் சார். சார், எஸ் எடுத்துங்க. அடடே, ஸ்வீட்டா? ரொம்ப தேங்க்ஸ் பா. சார், நான் ஸ்வீட் கொடுத்துட்டேன். அதான் வாங்கிட்டேனே. நீங்க கொடுக்கலையே. எங்க கிட்ட ஸ்வீட் இல்லையா சார்? ஸ்வீட் இல்ல சார், செக்க கொடுக்குறேன்னு சொன்னீங்களே. செக்கா? ஒரு முறை தான் தருவாங்க. அந்த ஒரு முறை தான் கேக்குறேன். அதுதான் கொடுத்துட்டேனே. எப்ப கொடுத்தீங்க? யோ, என்ன விளையாடுறியா? இப்பதானே செக்க வந்து வாங்கிட்டு போனேன். நானா? என்ன நானா? ட்ரெஸ் மாத்திரம் வந்து ஸ்வீட் கொடுத்தா மறுபடியும் செக் கொடுப்பாங்களா? அதானே.
எங்களை என்ன கேனையன்னு நினைச்சியா? ஐயோ அப்படிலாம் நினைக்கல சார். சார் செக் நீங்க எனக்கு கொடுக்கல சார். செக் இல்லாம போனா எங்க மாமா என்ன திட்டுவான் சார். தயவு செஞ்சு செக் கொடுத்துருங்க சார். என்னையா உங்ககிட்ட பெரிய ரோதனையா போச்சு? யோ ஏட்டு இங்க வாயா. எஸ் சார். யோ இந்த ஆளு இப்பதானே வந்து செக்க வாங்கிட்டு போனாரு. வந்தாரு, வாங்கினாரு, போனாரு. போகும்போது எனக்கு வணக்கம் கூட சொல்லிட்டு போனாரு சார். இப்ப என்னையா சொல்ற? ஒருவேளை அது அவனா இருக்குமோ சார்? அது நான் இல்ல சார். என்னது நீ இல்லையா? யோ என்ன ஆள் மாறாட்டம் பண்றியா? யோ ஏட்டு இந்த ஆளை பிடிச்சி உள்ள போடியா. ஐயோ சார் எனக்கு இதுவும் வேணாம் அதுவும் வேணாம் சார். விட்டுருங்க. யோ என்னையா ஆச்சு அவனுக்கு? சார் 10 லட்சம் ரூபாய் முழுசா பார்த்தோன்னே மூளை குழம்பி போயிருக்குமோ? இருக்கும் இருக்கும். பிரபல தீவிரவாதி லயன் பெருமாளை சுட்டுக் கொன்றதற்காக சென்னையைச் சேர்ந்த வாலிபர் திரு ராஜபாண்டி போலீஸ் கமிஷனரால் பாராட்டப்பட்டார். அவரின் வீரதீர செயலுக்காக 10 லட்சம் ரூபாய் பரிசு பணமும் தங்கப் பதக்கமும் காவல்துறையால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்பா அப்பா பாருப்பா என் புருஷன் எவ்வளவு கம்பீரமா ஸ்மார்ட்டா இருக்காருன்னு. உங்க அப்பா எங்கம்மா அவரை பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கையில இருக்கிற செக் எப்ப ஒரு கைக்கு வந்தா அப்புறமே பாப்பாரு. செக் எப்படி கைக்கு வந்துரும்? கழுத்துல தொங்குற மெடல் எப்படி 5 சவரன் தேரும் போல இருக்கே. வெரி குட் மிஸ்டர் ராஜபாண்டி. இந்த பணத்தை நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும். ஓகே. அதோ உங்க மாப்பிளையே வந்துட்டாரே. அவர்கிட்ட கேளுங்க எத்தனை சவரன். வாங்க 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 வாங்க. என்ன மாப்பிள இவ்வளவு நொந்து போய் வந்திருக்கீங்க? அப்பா அவர் சோர்ந்து போலப்பா, டயர்டா இருக்காரு. ஆமா ஒலிம்பிக்ல ஓடி போய் மெடல் வாங்கியிருக்காருல அதான் டயர்ட். மாப்பிள அந்த செக்கையும் மெடலையும் கொஞ்சம் காமிங்களே, நாங்களும் பார்க்கணும். நீங்க வேற மாமா பரிசுலாம் கொடுக்கல, ஏமாத்திட்டானுங்க. செத்து போனவன் தீவிரவாதி இல்லையா, மென்டலா. அவனை சுட்டுறதுக்குலாம் பணம் தர மாட்டான்ட்டாங்க. ஓஹோ, அப்போ உங்களுக்கு பரிசு கொடுக்க மாட்டேன்னுட்டானுங்க. ஆமா மாமா. உங்ககிட்ட 10 லட்சம் ரூபா செக் அவங்க கொடுக்கல. இல்லையே. உன் கழுத்துல அந்த தங்க பதக்கத்தை அவங்க மாட்டல. இல்லையே. ஏன் பாண்டி மீண்டும் மீண்டும் போய் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி நீ கமிஷனர்கிட்ட கமிஷனா அந்த செக் வாங்கும் போதே எங்களுக்கு தெரியும். மேடலும் உனக்கு போட்டு விட்டாங்க, அதையே டிவில பாப்பறவன் காட்டிட்டான். ஓ டிவில காமிச்சாரா? ஆமா பாண்டியன் சார். அதனால இனிமே எந்த கதை விட்டாலும் வேலைக்கு ஆகாது. அதனால செக்க கொடுத்துருங்க. டிவில காமிச்சது உண்மையா இருக்கலாம், ஆனா அது நான் இல்ல. அப்ப யாரு வாங்குனாங்க? அது ராஜபாண்டி. நீங்க ராஜபாண்டி இல்ல? முதலாளி இவரு ராஜபாண்டி தான். ஆனா செக் வாங்குனது இவரு. வழக்கமா இந்த டைலாக் அவன் சொல்லுவான். இப்ப அவன் மௌனமா இருக்கான. இந்த டைலாக் நீ சொல்றியா? கொய்யால மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா செக் தங்க பதக்கத்தோட வா, இல்லன்னா வரவே வராத. போ. ஓகேவா? என்ன அடிச்சோன்னா அடிச்சிருவான். ஹலோ, தேங்க்ஸ் பங்காளி. எதுக்கு? உன் புண்ணியத்தில் தானே தங்க பதக்கமும் 10 லட்சம் பணமும் கிடைச்சிது. அதுக்கு தான். உனக்கு அது கிடைச்சிது, எனக்கு உத கிடைச்சிது. வழக்கமா உனக்கு கிடைக்கிறது தானே. அது எப்படிடா எல்லாத்தையும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு முன்னாடியே போய் கலெக்ஷன் பண்ணிடுறேன்? பங்காளி, நான் என்ன கவனிக்கிறத விட ஒன்னதான் அதிகமா கவனிக்கிறேன். அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பெருசா பிளான் பண்ணு. நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன்டா. பாண்டியா, நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக அவனோட இடத்துல நான் உன்னை கொண்டாந்து வச்சேன். என்னைக்கு அவனால உன் வாழ்க்கை பாழாச்சோ, இனிமே நான் அவனை ஒரு நொடி கூட உயிரோட விட்டு வைக்கவே மாட்டேன். இப்பவே அவனை கொன்னுடுறேன். அதுக்கு முன்னாடி பாண்டியா